மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கோயிலை வேண்டி உருவார வாங்கி வச்சா எல்லாமே சரியாயின்னு சொல்கிறாங்க. நம்ம மாலை கோயில் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பொள்ளாச்சி ஆனமலை கிட்ட இருக்க இந்த கோயில் மாட்டுக்கு ரொம்பவே பிரபலியங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சின்னு எல்லா ஊர்கள்லேருந்துமே இங்கே நிறையா பேர் வராங்க. இங்கே பூப்பொங்கல் அப்போ வண்டி மாடு கட்டி நிறையா பேர் வருவாங்க. ஒரு மாடு பல மாடுகளாக பெருகும்னு சொல்கிறாங்க. அது எந்த கோயில்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே ஸ்பெஷலான மாட்டை கவுண்டன் கோயிலில் தாங்க இருக்கும். இது நம்ம காளியாபுரத்தில் தாங்க இருக்குது. ஆமாங்க, நம்ம பொள்ளாச்சி ஆனைமலை எடுத்த காளியாபுரத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் காளியாபுரத்து ஆற்றுப்பாலத்துக்கு அப்புறம் இயற்கை அமைதியான சூழலில் இருக்கிறது தான் நம்ம மாட்டைக்கவுண்டன் ஐயன் கோயிலுங்க. இங்கே மாடு தான் தெய்வமாக வழிபடுறாங்க. இங்கே விநாயகர், முருகர், மாட்டைக்கவுண்டன் ஐயன் சன்னதி இருக்குங்க. உள்ளே கிணறும் இருக்குது. இங்கே மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, வீடு கால்நடைகள் எல்லாத்துக்குமே உருவார வச்சு வழிபடுறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளின்னு எல்லா நாளுமே விசேஷமாக இருக்குங்க. வருடம் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட டைம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.